الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين. قال الإمام ابن حجر رحمه الله في كتابه بلوغ المرام في كتاب الطهارة باب التيمم عن جابر بن عبد الله رضي الله عنهما أن النبي صلى الله عليه وسلم قال: أعطيت خمسا لم يعطاهن أحد قبلي، نصرت بالرعب مسيرة شهر، وجعلت لي الأرض مسجدا وطهورا، فأيما رجل أدركته الصلاة فليصلي. وذكر الحديث. وفي حديث حذيفة رضي الله عنه عند مسلم: وجعلت تربتها لنا طهورا إذا لم نجد الماء. அன்புக்குரிய முஸ்லிம்களே, நாம் தொடர்ச்சியாக புலுகுல் மராம் என்று சொல்லக்கூடிய இந்த புத்தகத்தில் ஃபிக்கு பற்றி சட்டங்கள், மார்க்க சட்டங்களை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அதில் நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு தூய்மை. இன்று நாம் பார்க்கக்கூடிய தூய்மை என்ற இந்த தலைப்பில் தயம்முமுடைய பாடம். முதல் ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸில் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எனக்கு 5 சிறப்புகள் கொடுக்கப்பட்டது. எனக்கு முன்னால் எவர்களுக்கும் இந்த சிறப்பு கொடுக்கப்படவில்லை. 1. நுர்சிர்து பிர்ரஅபி மசீரத ஷஹர். எதிரிகளுடைய மனதில் அச்சமும் நடுக்கமும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி எனக்கு உதவி செய்தான். அந்த தொலைவு 1 மாதம் அளவு இருந்தாலும் சரி. பிறகு இந்த பூமி என்பது எனக்காக மஸ்ஜிதாகவும் மற்றும் தூய்மை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கருவியாகவும் ஆக்கினான். ஆக எந்த மனிதனும் தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டால் அவர் தொழுது கொள்ளட்டும் அங்கேயே. அன்புக்குரியவர்களே, இந்த ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொடுக்கப்பட்ட ஹஸாயிஸ்கள், சிறப்புகள் பற்றி இங்கு சொல்லப்பட்டது. இந்த ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 5 சிறப்புகள் கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது. இந்த ஹதீஸில் இந்த அர்த்தம் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வெறும் 5 தான் என்று. மாறாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 5ஐ விட பல சிறப்புகள் கொடுக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கு கொடுக்காத. ஆகையால் தான் இந்த சிறப்புகளை பற்றி பார்க்கும் பொழுது உலமாக்கள் இந்த சிறப்புகளுடைய புத்தகத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள். ஷமாயிலு திர்மிதி என்று சொல்லக்கூடிய இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோற்றமும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு என்ன எழுதப்பட்டது. அதே போல இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாறை எழுதும் பொழுது அல் ஃபுசூல் ஃபி சீரத்தி ரசூல் என்ற புத்தகத்தை எழுதும் பொழுது கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஃபாத்திற்கு பிறகு கடைசியான பட்சத்தில் கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சிறப்புகள் இங்கு அவர் பதிவு செய்திருக்கின்றார்கள். இந்த ஹதீஸில் 5 விஷயங்கள் கொடுக்கப்பட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். இந்த சிறப்பு என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் அவர்களை பின்பற்றிய அவர்களுடைய உம்மத்தினர்களுக்கும் கொடுக்கப்பட்டது. இந்த 5 என்பது வெறும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பின்பற்றக்கூடிய, உண்மையாக பின்பற்றக்கூடிய இந்த மார்க்கத்தை, அது அகீதா சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், அமல்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழி பிரகாரம் நாம் செய்தோம் என்றால் அந்த சிறப்பு இந்த சமுதாயத்திற்கும் உள்ளது. முதல் விஷயம் சொல்லப்பட்டது நுசிர்து பிர்ரஅபி மசீரத ஷஹர். எனக்கு அல்லாஹு தஆலா எதிரிகளுடைய மனசில் அச்சத்தையும் நடுக்கத்தையும் ஏற்படுத்தி உதவி செய்தான். அந்த அச்சம், எதிரியுடைய தொலைவு, அவன் 1 மாதம் அளவு இருந்தாலும் சரி, தூரத்தில் இருந்தாலும் அவனுடைய மனதில், அவனுடைய உள்ளத்தில் என்னுடைய அச்சமும் நடுக்கமும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி எனக்கு உதவி செய்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, இது முன்கூட்டியே கூறியது போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மட்டும் இந்த கொடுக்கப்பட்ட சிறப்பு கிடையாது. மாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தினர்களுக்கும் இந்த சிறப்புகள் இருக்கு. எப்பொழுது இந்த நடுக்கமும்
அல்லது இந்த அச்சமும் எதிரியுடைய மனதில் ஏற்படும் எப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிப்பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றார்களோ, ஈமானாக இருக்கட்டும், அமலாக இருக்கட்டும், வாங்கல் கொடுக்கலாக இருக்கக்கூடிய உலக விஷயங்களாக இருக்கட்டும், அனைத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்காட்டாக வைத்தோம் என்றால் அதே சிறப்பு இந்த சமுதாயத்திற்கும் கொடுக்கப்படும். ஏனென்றால் இந்த சிறப்பானது ஈமானுடையவர்களுக்கு கொடுக்கப்பட்டதாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்றிய உம்மத்தினர்களுக்கு அவர்களுடைய ஈமான் எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுக்கு பயமும் அச்சமும் எதிரி உள்ளத்தில் இருக்கும். இந்த விஷயத்தில் அன்புக்குரியவர்களே, இந்த தருணத்தில் இந்த ஹதீஸினுடைய இந்த பகுதியை நாம் இப்பொழுது ஏற்படக்கூடிய நிலைமை, இப்பொழுது ஏற்படுகின்ற இந்த சூழலை பற்றி நாம் பார்க்கும் பொழுது என்ன காரணம், அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட இந்த சிறப்பு இந்த சமுதாயத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு, முஸ்லிம் சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு என்ன? முஸ்லிம்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிரிகள் மற்றும் பகைவர்களுடைய மனசில் அச்சமும் நடுக்கமும் முஸ்லிம்களை பற்றி இருந்து கொண்டே இருக்கும் என்ற இந்த சிறப்பு பறிக்கப்பட்டது. அல்லது இன்னொரு வார்த்தையை சொல்ல வேண்டும் என்றால் மாறிவிட்டது. முஸ்லிம்களுடைய மனதில் எதிரிகள் மற்றும் குஃபார்களுடைய அச்சமும் நடுக்கம் தான் அதிகமாகி கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். என்ன காரணம் அன்புக்குரியவர்களே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலாவால் கொடுக்கப்பட்ட சிறப்பு சத்தியமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை கூறினார்கள், சத்தியமான விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொடுக்கப்பட்டது, இதுவும் சத்தியமானது. சஹாபாக்களுக்கு இந்த விஷயம் கொடுக்கப்பட்டது, இதுவும் நாம் வரலாறில் பார்க்கின்றோம். சுப்ஹானல்லாஹ், ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரூம் நாட்டுடைய அரசருக்கு எதிராக போர் கொள்ளும் பொழுது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, சுப்ஹானல்லாஹ், உங்களுடைய படை மரணத்தை கொண்டு அஞ்சுகின்றார்கள், பயப்படுகின்றார்கள். ஆனால் நான் கொண்டு வந்த படையோ மரணத்தை விரும்பக்கூடியவர்களும் ஷஹாதத்தை அவர்கள் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று. ஆக அவ்வளவு நடுக்கம் எல்லாமே இருந்தது அந்த நேரத்தில். ஏன் இப்பொழுது இல்லை என்றால் நம்முடைய ஈமானுடைய நிலைமை அதன் போல் இல்லை. எந்த ஈமானினால் அல்லாஹுடைய உதவி அச்சம் மற்றும் நடுக்கத்தை கொண்டு எதிரிகளுடைய மனசில் ஏற்படுத்தி நமக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றனர். ஆக அன்புக்கு இந்த விஷயத்தில் நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட சிறப்பு இது இல்லை என்றால், இப்பொழுது நாம் பார்க்கின்றோம் ஒரு காய்கறியை என வெட்டுவது போல முஸ்லிம்களுக்கு சிரமப்படுத்துவதும் சித்திரவதை செய்யக்கூடிய நிலைமை ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. இதற்கெல்லாம் காரணம் அன்புக்குரியவர்களே, அந்த வைக்கப்பட்ட ருஅபும் அந்த வைக்கப்பட்ட அச்சமும் நடுக்கமும் அது அவருடைய மனசில் இல்லை, அது நம்முடைய மனசில் ஏற்படுத்தப்பட்டது. ஏன்? நம்முடைய ஈமானுடைய பலவீனத்தினால. நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொருவரும் அகீதா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாம் பார்க்கின்றோம். கபறுகளை வணங்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், ஜண்டாக்களை வணங்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அல்லது அமல்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் நாம் அலட்சியமாக நாம் பாராமுகமான நிலைமையில் இருக்கின்றோம். நம்முடைய கொடுக்கல் வாங்கலுடைய விஷயங்களை பார்க்கும் பொழுது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், வட்டியில் மூழ்கி இருக்கின்றோம். அல்லது மக்கள் இன்னொரு முஸ்லீமுக்கு அநியாயம் செய்து அவருடைய செல்வத்தை சூறையாடக்கூடிய நிலைமையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கும். இப்படி இருக்கும் பொழுது இங்கிருந்து அல்லாஹு தாலா இந்த அச்சத்தை அவருடைய எதிரியுடைய மனசில் போட்டு நமக்கு உதவி செய்வான். ஆக இந்த சிறப்பு நமக்கு திரும்பவும் பெற வேண்டும் என்றால் நம்முடைய ஈமானை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அன்புக்குரியவர்களே, நாம் செய்யக்கூடிய திட்டமாக இருக்கட்டும், நாம் செய்யக்கூடிய அனைத்து பிளானாக இருக்கட்டும், நாம் ஒன்று கூடக்கூடிய அனைத்து விஷயமாக இருக்கட்டும், இது அனைத்தும் பலனுள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் எப்பொழுது இருக்கும்? எப்பொழுது நாம் நம்முடைய ஈமானை நாம் சீர்படுத்திக் கொள்வோமோ. அல்லாஹுடைய வாதா, அவனுடைய வாக்கு கண்டிப்பாக அல்லாஹு தஆலா நமக்கு உதவி செய்வான். ஆனால் நாம் அப்படிப்பட்ட ஈமான்தாரிகளாக நாம ஆக வேண்டும். ஆக முதல் விஷயம் இந்த ஹதீஸில் நாம் அறிந்தது, அல்லாஹு தஆலா எங்களுடைய முஸ்லிம்களுடைய அச்சத்தை எதிரிகளுடைய மனசில் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி உதவி செய்கின்றான். இது சிறப்பு இந்த சமுதாயத்திற்கு இருக்கு. எப்பொழுது வரை இந்த சமுதாயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறை தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்களோ அதுவரை இருக்கும். இரண்டாவது விஷயம், சொல்லப்பட்ட விஷயங்கள், ஜுஇலத்தில் அர்து மஸ்ஜிதன் வ தஹூரா, எனக்காக இந்த பூமி மஸ்ஜிதாகவும்
தொழுகையை நிறைவேற்றக்கூடிய ஒரு திடலாகவும், அதே போல இந்த பூமியிலிருந்து சுத்தத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கருவியாக, ஒரு விஷயமாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கின்றான் என்ற இன்ஷா அல்லாஹ் நாம் வரக்கூடிய அமர்வில் இதை பற்றி நாம் பார்க்கலாம். இந்த தலைப்புடைய முக்கிய அந்த தயம்முமை பற்றி இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கு இன்ஷா அல்லாஹ். ஆக இருக்கக்கூடிய நிலைமை அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக நம்முடைய நிலைமை அவன் சீர்படுத்தக்கூடியவன். ஆனால் நாம் நம்முடைய நிலைமையை நாம் முதலில் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனால் குர்ஆனுடைய ஆயத்தில் வருகின்றது, இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் தஆலா ஒரு சமுதாயத்துடைய நிலையை அதுவரை மாற்ற மாட்டான் எதுவரை அந்த சமுதாயம் தன்னுடைய நிலையை அறிந்து கொண்டு மாற்றவில்லையோ. ஆக இந்த விஷயத்தை நாம கவனித்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவு நாம திட்டங்கள், எவ்வளவு முயற்சிகள் செய்தாலும் வெளிப்படையான முறையில் நாம் உள்ரங்கத்தில் நாம மிக காலியாக இருக்கும் பொழுது, ஈமானுடைய நிலைமை ஒரு பேச்சுக்கு இருக்கும் பொழுது, அப்படிப்பட்ட நிலைமையில் அல்லாஹுடைய உதவி கண்டிப்பாக வராது. அல்லாஹ் தஆலா நம்மை ஈமானுடைய விஷயங்களை நாம் சிந்தித்து இதை சீர்படுத்தக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் கொடுத்தருள்வானாக. மற்றும் இருக்கக்கூடிய நிலைமைகளை அல்லாஹ் தஆலா சீர்படுத்துவானாக. எங்கெங்கு முஸ்லிம்கள் சிரமப்படுத்தப்படுகின்றார்களோ, அநியாயம் செய்யப்படுகின்றார்களோ, கொல்லப்படுகின்றார்களோ, பெண்களை சிரமத்தில் ஏற்படுத்துகின்றார்களோ, அல்லாஹு தஆலா அவர்கள் அனைவர்களுக்கும் உதவியாக இருப்பானாக. அவருடைய நிலைமையை சீர்படுத்துவானாக. இந்த இஸ்லாத்திற்கும் மற்றும் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவர்களும் அநியாயம் செய்யக்கூடியவர்களும் அல்லாஹு தஆலா அவர்களிடம் கைராக இருந்தால், நலன் ஏதாவது இருந்தால் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பானாக. இல்லை என்றால் அல்லாஹு தஆலா அவர்களை முழுமையாக அழித்து விடுவானாக. அல்லாஹு தஆலா நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.